நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தெற்கே ஒரு ஆண்டாள் தோன்றினாள் என்றால் வடக்கே ஒரு மீரா தோன்றி இருக்கிறாள். இப்படி தென்னாட்டிலும் வடநாட்டிலும் மாறி மாறி பக்தைகளும் பக்தர்களும் தோன்றி மீண்டும் மீண்டும் கண்ணனுடைய அனுகிரகத்தை பேசக்கூடிய பல வரலாறுகளை நாம் கண்டிருக்கிறோம். அப்படி நாம் காணக்கூடிய இன்றைக்கு கேட்கக்கூடிய இந்த பக்தி வரலாறு தான் கானோபாத்ராவினுடைய பக்தி என்ற தலைப்பிலே சுசித்ரா அவர்கள் இங்கே பேச இருக்கிறார்கள். சித்தி விநாயக மூர்த்திக்கே ஜெய். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்த கோவிந்த. ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. सर्व साधु मंडली के जय. आंजनेय मूर्ति के जय. सद्गुरु स्वामिनः जय. श्री राम जय राम. श्री राम जय राम. जय जय राम विभो घनश्यामा. सजन मनोविराम. सजन मनोविराम. जगत विराम परंदाम. धिमिकिट धिमिकिट वाजमृतर्ग. धिमिकिट धिमिकिट वाजमृतर्ग. ब्रह्माटळकरी गजानन. ब्रह्माटळकरी गजानन. तांडव नृत्य करे गजानन. तांडव नृत्य करे. देहद से कोटि सुरगण दाटे. देहद से कोटि सुरगण दाटे. मध्य शिव गौरी गजानन. तांडव नृत्य करे गजानन. तांडव नृत्य करे. उपजत गिलिला धरणि वृंद. उपजत गिलिला धरणि वृंद. उपजत गिलिला धरणि वृंद. उपजत गिलिला धरणि वृंद. रका है न कड़े धरणि वृंद. रका है न कड़े धरणि. जय जय बल भीमा बल भीमा. अभरत गुण महिमा. जय जय बल भीमा. देई तव पति प्रेमा रामा. 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 नुज जीवन सुखतामा. रमानुज जीवन सुखतामा. जय जय बल भीमा बल भीमा. अभारत गुण महिमा. जय जय बल भीमा. गुरु महाराज गुरु जय पर ब्रह्म सद्गुरु. 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 ஆயர் கொழுந்தாய் அவரால் புடையுண்ணோ. ஆயர் கொழுந்தாய் அவரால் புடையுண்ணோ. மாயப்பிரானை என் மாணிக்க சோதியை. என் மாணிக்க சோதியை மாயப்பிரானை. என் மாணிக்க சோதியை தூய அமுதை.
தூய அமுதை என் மாணிக்க சோதியை என் மாணிக்க சோதியை தூய அமுதை பருகி பருகி தூய அமுதை பருகி பருகே என் மாய பிறவி மயர் வருத்தேனே மாய பிறவி மறுப்பறுத்தேனே மாய பிறவி மயர் வருத்தேனே தூய அமுதை பருகி பருகே மாய பிறவி மயர் வருத்தேனே மாய பிறவி மயர் வருத்தேனே ಪಾಂಡುರಂಗ ಮನಮೋಹನ ಪಾಂಡುರಂಗ ಮನಮೋಹನ ನೇತ್ರ ಬರುದಿ ಪಾಹಿನ ಕಾಯ 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 ಪಾಂಡುರಂಗ ಮನಮೋಹನ உங்கள் விஜய். மனமோகன हातिम घेऊनी वीणा ठाळ वीणा ठाळ वीणा ठाळ वीणा ठाळ वीणा ठाळ हातिम घेऊनी वीणा ठाळ भजन करुणीं सर्व काळ हातिम घेऊनी वीणा ठाळ भजन करुणीं सर्व काळ ठेवुनी समचरणी पाळ ठेवुनी समचरणी पाळ भूखामाळ वाहिन काय ठेवुनी समचरणी पाळ भूखामाळ वाहिन काय पांडुरंग मनमोहन नेत्र बरुदे पाहिन काय पांडुरंग मनमोहन धरुणी सदा संग धरुणी सदा संत संग घावुनी निर्मला भंग धरुणी सदा संत संग घावुनी निर्मला भंग भजनी जिजवुनी अंग प्रेम रंगी नाशन काय पांडुरंग मनमोहन करुणी पंढरपूर निवास करुणी पंढरपूर निवास
पीतवास सदतन मुनि पीतवास दीना परे हो मुनिदास सावहास रागिण काय पांडुरंग मनमोहन नेत्र बरुदि पाहिन काय पांडुरंग मनमोहना मनमोहना पांडुरंगा 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 பாண்டுரங்க மனமோகனா. பாண்டுரங்காங்கிற அந்த ஒரு நாமத்தை சொல்லும் பொழுதே நம்முடைய உடலில் இருக்கும் ரோமங்கள் எல்லாம் சிலிர்த்து போறதே, என்ன காரணமா இருக்கும்? ஹே பாண்டுரங்கா மனமோகனா. மோகனம்னாலே அழகில்லையா? அவ்வளவு மோகனமா ரம்யமா கண்களுக்கு காட்சி தராராம் சாக்ஷாத் அந்த பண்டரிநாதனான பாண்டுரங்கன். பண்டரிபுரத்துல வாசம் பண்ணிண்டு நித்தியம் வரும் பக்தர்கள் அனைவருக்கும் வேண்டிய வரங்களை தந்துண்டு எல்லாரையும் பாதுகாக்க கூடிய ஒரு உன்னத பொறுப்பை எடுத்துட்டு இருக்காரே, அந்த பாண்டுரங்கனை பிரேம பக்தியினால் அடைந்த பக்தர்கள் எத்தனையோ பேர். அதனால தான் அவளை பற்றி சொன்ன அந்த ஒரு புராணத்திற்கும் பக்த விஜயம்னு பேர் வச்சா. விஜயம்னா வெற்றி இல்லையா? பக்தர்களுக்கு வெற்றி இல்லாம இருக்குமோ? பக்தர்களுக்கும் என்றைக்கும் வெற்றி, பக்திக்கும் என்றும் வெற்றி. அதனால தான் பக்த விஜயத்தை இந்த பக்தியில விஜயமா சொல்ல முடியாது. அப்படி பக்தர்களுக்கு என்றுமே வெற்றி. பகவான் ஓடி வந்துடுவாராம். பக்தர்கள் எங்க இருக்கோ, எங்க பக்தி இருக்கோ அங்க பகவான் வந்துடுறேன்னு வந்துடுவாராம். அவருக்கு அதானே தேவையா இருக்கு. அதிலும் புண்ணிய பூமியான இந்த பூலோகத்துல நம்ம எல்லாம் அவதாரம் பண்ணிருக்கோம். கலியுகத்துல அவதாரம் பண்ணிருக்கோம். ஒரு பக்கம் நன்னா இருக்கு கலியுகம், இன்னொரு பக்கம் யோசிச்சா பயமா இருக்கே. கலியுகத்துல நல்லவாளே ரொம்ப குறைச்சலாமே. கலியுகத்துல நல்லவாளை பார்க்க முடியறது இல்லையே. கலியுகத்துல நல்லவாளே இருக்க மாட்டாளே, இப்படியெல்லாம் எத்தனையோ பேர் சொல்லுவா. அதற்கு தான் ரொம்ப அழகா ஒரு வியாக்கியானம் சொல்லிண்டே வரா. சேரு அப்படியே குழம்பா இருக்கு, சேத்து குழம்புன்னு சொல்லுவா. அப்படியே சேரும் சகதியும் குழம்பா அப்படி இருந்துருக்கு. ஆனா அதிலிருந்து தாமரை பூ பூக்கிறது. சேரு, ஆனா அந்த சேருல இருந்து தாமரை பூ பூக்கிறது. தாமரை பூல அந்த சேரு ஒட்டலையே. தாமரை பூலையும் அந்த இலையிலையும் அந்த சேரு ஒட்டுறது கிடையாது. தாமரை பூ புனிதமா பூத்து இறைவனுக்காக அர்ப்பணம் பண்ணப்படுறது. அதே போல குப்பை தொட்டி, அந்த குப்பை தொட்டி அங்கங்கயாவது இருந்தா இங்க நமக்கு நாத்தம் தாங்க முடியாது. அப்படி ஒரு க்ஷீணமான பொருள் குப்பை தொட்டி. ஆனா அந்த குப்பை தொட்டிலேருந்து குறுக்கத்தி பூ பூக்கிறதே. அகில் சொல்றோமே, அகில் சந்தனம் ரொம்ப உயர்ந்த வஸ்துன்னு சொல்லுவா. அகில், அந்த அகில் எங்கேந்து வருது? கள்ளியின் வயிற்றிலிருந்து அல்லவா தோன்றுகிறது. இப்படி கெட்டதிலிருந்து நல்லது உருவாருது. அதே போல கலியுகம் கெட்டதாக இருந்தால் கூட அதில் நல்லவர்கள் அவதாரம் பண்ணிட்டு தான் இருக்கா. நல்லவா அத்தனை பேரும் முதல் அவதாரம் பண்றா. அவ எப்படி நல்லவா ஆறானா? பகவானுடைய நாமத்தை ஸ்மரணம் பண்ணுவதின் மூலமாகவும் அந்த இறைவனுடைய ஒரு நாமத்தை பக்தியுடன் அதை ஸ்மரிச்சுண்டே இருப்பதாகவும் அதை சொல்றதுனாலையும் அதை ஸ்ரவணம் பண்றதுனாலையும் அவ ரொம்ப நல்லவாளா மாறிடுறான்னு சொல்றா. அப்படித்தான் இந்த கானோபாத்திராங்கிறவோ எப்பேற்பட்ட ஒரு மகா உத்தமி. அவளுடைய ஒரு சரித்திரத்தை நினைத்த மாத்திரமே சிலிர்த்து போறது உடம்பெல்லாம். அந்த அளவுக்கு இறைவனிடத்தில் அதீத பக்தி வைத்து கடைசியில் அவள் இறைவனை எப்படி அடைகிறாள் என்கிற ஒரு புண்ணிய சரித்திரத்தை தான் இன்றைய தினம் உங்களுக்காக சொல்ல இருக்கேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கானோபாத்திராங்கிறவோ ஷியாமாங்கிறவளுக்கு பொண்ணா பிறக்கிறான். மங்கள்வேடான்னு ஊரு பண்டரிபுரத்துக்கு அருகே இருக்கு. மங்கள் வேடானா என்ன அர்த்தம்னு பார்த்தா, வேடானா சூழ்ந்ததுன்னு அர்த்தம். மங்கள்னா மங்களம்.
மங்களம் சூழ்ந்த ஊர்னு அர்த்தம். மங்கள் வேடாங்கிற இடம். இந்த மங்கள் வேடாங்கிற இடம் இருக்கே, இங்க எத்தனை ஒரு மகிமைகள் இருக்குன்னு நம்ம பார்த்தா சொல்லிண்டே போறான். சந்த் கானோபத்ராவுடைய அவதார ஸ்தலம், அதே போல சோகா மேளா, சந்த் சோகா மேளாக்கு அவதார ஸ்தலமும் இதுதான். அதே போல தாமாஜி பந்த் அவருடைய அவதார ஸ்தலமும் இதுதான். இப்படி இவா எல்லாரும் வாசம் பண்ணின ஒரு அற்புதமான ஸ்தலம் இந்த மங்கள் வேடா என்னும் திருத்தலம். அங்க கணிகையர் குலம் என்று சொல்லக்கூடிய குலத்தில் ஷியாமா என்று ஒரு பெண்மணி இருந்தாள். அந்த ஷியாமாங்கிறவ ஆடல் கலையில் தேர்ச்சி பெற்றவள், இசை வேளாளர் என்று சொல்லக்கூடிய குலத்தை சேர்ந்தவள். இசையை வளர்ப்பவர்கள், இசையை வேளாண்மை செய்து அந்த இசையை வளர்க்கும் ஒரு பெரிய பொறுப்பு உள்ள அந்த குலத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் எல்லோரும். அந்த ஷியாமாங்கிறவளுக்கு ஒரே ஒரு பொண்ணு, அவளுக்கு தான் கானோபாத்ரான்னு பேர். அம்மா அப்படி ஒரு பக்த. ஷியாமாக்கு பக்தி அப்படி இருக்குமா, அதீதமான பக்தி. ஆனா ஷியாமாவோட பொண்ணான இவளுக்கு பக்தியை பற்றி பேசும் பொழுது ஷியாமாவையும் விஞ்சியவள்ங்கிறான். அம்மாவை காட்டிலும் பக்தி ஜாஸ்தி உண்டா இறைவன் இடத்துல. அது மட்டும் இல்லாமல் பேரழகி. இந்த பொண்ணை பத்தி சொல்றச்ச இவ யாரு, ரம்பையா, ஊர்வசியா, மேனகையா, திலோத்தமையா, இல்ல தேவலோகத்து அப்சரஸ் மாதிரி இத்தனை அழகா இருக்காளேம்பா. தேவலோகத்து அப்சரஸை காட்டிலும் அழகாக இருக்காளே அப்படின்னு சொல்லுவாளாம். தேவலோகத்து அப்சரஸ்களை நம்ம போய் பார்த்தது கிடையாது, யார் பார்த்துருக்கோம்? ஆனால் யாரையாவது அழகா பார்த்தா இவா தேவலோகத்து பெண்மணி இப்படித்தான் இருப்பாளோங்கிற யூகம் நமக்குள்ள வருது இல்லையா? அப்படி இந்த கானோபாத்ராவை பார்க்கறச்ச தேவலோகத்து பெண்மணிகளை காட்டியும் அழகா இருக்காளாம். அப்பேற்பட்ட பேரழகி. அவளுக்கு அவம்மா எல்லாம் சொல்லி வைக்கிறா, இசை கற்றுக் கொடுக்குறா, நிருத்தியம் பரதம் கற்றுக் கொடுக்குறா, நாட்டிய சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லித்தரா. இந்த பொண்ணும் கற்றுக்கிறா. அவளுடைய ஒரு குலத்தில் என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கோ, ஏதாவது ஒரு பாட்டு கத்துண்டா அந்த பாட்டுக்கு அர்த்தம் தெரியாத இருக்கவே மாட்டாளாம். பாட்டு கற்றுக்கிறச்சி அந்த பாட்டினுடைய அர்த்தத்தை சொல்லிகிட்டே தான் வருவாளாம். ஏன்னா நிருத்தியமும் பிடிக்கணுமே, அதற்கு பாவம் அவளுக்கு தெரியணும் இல்லையா? அந்த பாவம் வரணும்னா அர்த்தம் தெரிஞ்சால்தான் வரும். அதனால அர்த்தம் சொல்லி 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 இந்த குழந்தைக்கு எல்லாம் சொல்லித்தரா. அப்போ இந்த பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்தே என்ன ஆறுது, பாண்டுரங்கன் மேலே அப்படி ஒரு பக்தி வருதான். எப்படா பாண்டுரங்கனை பார்க்க போகிறோன்னு ஆசையாக இருக்குது. பண்டரிபுரத்துலேருந்து எவ்வளவு கிட்ட இருக்கும், சந்துக்கள் எல்லாம் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காளே, நம்மளால் ஒரு தரம் கூட இந்த பண்டரிநாதனை பார்க்குற பாக்கியம் கிடைக்கலையே இன்னும்னு கதறான். அப்படி தான் பாடுறா. பாண்டுரங்க மனமோகன நேத்ரபருதி பாகின காய. பாண்டுரங்கா, கண் குளிர உன்னை எப்போ பார்க்க போகிறேன்? நேத்ரபருதி, என் கண்ணு குளிர நான் எப்பப்பா உன்னை தரிசனம் பண்ண போறேன்? ஹாத்தீம் கே உனி வீணாட்டாள, வீணைய மீட்டிண்டு தாளத்தை போட்டுண்டு பஜன கருணி சர்வகால, உன்னுடைய நாமத்தை சர்வ காலமும் பஜனை பண்ணணும்பா. அந்த பாக்கியம் நேக்கு எப்போ கிடைக்க போறது? அடுத்து சொல்றா, உன்னுடைய சரணாகதி, உன்னுடைய அந்த பாதமே சரணாகதின்னு அடையக்கூடிய அந்த பாக்கியம் நேக்கு எப்போ கிடைக்க போறது? அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கணும்னா நான் என்னப்பா பண்ணணும்? எனக்கு தெரியலையே. உன்னிடத்தில் பக்தி செலுத்துவதை தவிர வேறொன்றும் எனக்கு தெரியலையே. உன்னோட பிரசாதம் தராளே புக்காமாள, புக்கான்னு பேர் பண்டரிபுரத்துல கொடுக்குற பிரசாதத்துக்கு. அந்த பிரசாதத்தை நெத்தியில இட்டுண்டு எப்போ உன்னை பத்தி நான் பாட போறேன்னு தெரியல. அடுத்து சொல்றா, தருணி சதா சங்கு கேவுனி, சந்துக்கள் அத்தனை பேரும் வந்திருப்பாளே, அத்தனை பேரும் உன்னுடைய பாட்டை பாடுவாளே, உன்னை பற்றி பாடுவா. அதை பாடி பாடி என்ன பாடுவாள்ல, நிர்மலங்க, நிர்மலமான அந்த அபங்க பாடுவாளே, அதை எப்போ கேட்க போறேன்? அந்த அபங்க பாடி உன்னை பத்தி அவ எல்லாரும் சொல்லுவாளே, அந்த அபங்குக்கான அர்த்தங்கள் எல்லாம் சொல்லுவாள். அதெல்லாம் நான் எப்போ கேட்க போறேன்? ஆஹா, அத்தனை சந்துக்கள் வந்திருக்கானா, எப்பேற்பட்ட புண்ணிய பூமி அது, அந்த மண் எப்பேற்பட்ட பாக்கியம் வாய்ந்தது, அந்த மண்ணில் என்னுடைய உடலை போட்டு எப்போ நான் அங்க பிரதட்சணம் பண்ண போறேன்னு கேட்குறா. பஜனின் ஜிஜவுனி அங்க பிரேமங்கிறா. பிரேமையினால என்னுடைய அங்கத்தை வச்சு எப்பப்பா அந்த மண்ணில் நான் பிரதட்சணம் பண்ண போறேன்? இந்த பாக்கியம் எனக்கு எப்போ வரப்போறது? சதா சர்வ நேரமும் உன்னுடைய அந்த பீத்த வஸ்திரங்களை போட்டுட்டு நீ எவ்வளவு அழகா இருக்க, அந்த அழகை நான் எப்பப்பா பார்ப்பேன்? எப்போ நான் இதை பார்க்க போறேன்? பண்டரிநாதா, இவ்வளவு அருகில் இருக்கேன், ஆனா உன்னை பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு இன்னும் கிடைக்கலையேப்பா, நான் என்ன பண்ண போறேன்னு கதறான் கானோபாத்ரா.